தலை பக்கத்துல அப்படி ஒரு 2 கோடு மாதிரி ஒரு கொம்பு மாதிரி போக ஆரம்பிக்கும். நந்தி காதுல சொன்னா சிவன் காதுல போயிருங்கிற ஒரு கருத்து இருக்கு. அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு. அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சிவன் நந்திக்கு போதித்த ஒரு ரகசிய பயிற்சி இருக்கிறது. அது என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் உடலோடும் மனதோடும் பந்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். உடலோடும் மனதோடும் மட்டுமில்லாமல் அவனுடைய நீட்சியானது உலக பொருட்களோடும் உலகத்தில் இருக்கிற நபர்களோடும் கனெக்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை வாழ இருக்கின்றான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ வந்திருக்கிறோம். இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கமே நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உந்துதல்ல தான் வந்திருக்கிறோம். ஆனால் இங்க வந்ததுக்கு பிறகு நமக்கான வாழ்க்கையை உருவாக்கி வாழ்றதுக்கு பதிலாக மற்றவர்கள் எல்லாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை யோசித்து அதற்கு எதிர் விளைவுகளாக மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அதுக்காக நான் என்ன சுருக்கிக்கிடுறேன். மற்றவர்கள் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, நான் அப்படி பேசுறேன். மற்றவர்கள் என்னை பத்தி உயர்வா பேசுறேன், அதுக்காக நடந்தது இப்படின்னு மற்றவர்களை நாம் மையப்படுத்தி வாழ்க்கையை கோட்டை விட ஆரம்பிச்சிட்டோம். நாம் நம்மை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறோம், அந்த புரிந்து வைத்ததை நாம் எப்படி வெளிக்கொண்டு வாழ போறோம். நம்ம வாழ்றதுனால மற்ற உயிர்களுக்கும் யாருக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அது வரை நம்முடைய சுதந்திரம் முழுமையாக இருக்கிறது. அப்ப நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்றதை விட்டு எல்லா வாழ்க்கையும் வாழ்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நமக்காக வாழும்போது நம்ம தேவையான அளவு உடலையும் தேவையான அளவு மனதையும் தேவையான அளவு சக்தியும் பயன்படுத்துவோம். மற்ற நேரங்கள்ல எல்லாமே நம்ம மனம் அமைதிக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஒரு தியான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய யோகிக்கு இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாகும். உடலையும் மனதையும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் ஓரளவு வடிவமைத்துக் கொண்டு அகச்சூழ்நிலையில ரொம்ப அமைதியா ஆனந்தமா வாழ்றதுக்கான ஒரு சாத்தியத்தை அவர் உருவாக்கி பயணிக்கிறார். அவர் பயணிக்கும் போது இயற்கையாகவே அவருடைய உடலையும் மனதையும் தேவையான அளவு ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது பிராண விரயம் அவருக்கு இல்லாமல் இருக்கிறது. அதிகமான பிராண சேர்க்கை இருக்குது. ஒரு மனிதனுக்கு அதிகமான பிராண சேர்க்கை இருக்கும்போது அவனுடைய பிராண உடலானது அது நல்லா வளர்ந்து வருகிறது. அவருடைய உடல் செல்களினுடைய தன்மைக்கு ஏற்றாப்புல அந்த பிராண உடலினுடைய வடிவம் இருக்கும். அந்த உடல் செல்களுடைய தன்மையை மீறி பிராண பெருக்கம் ஏற்படும் போது இவருடைய பிராண உடல் நிறைந்து மேலும் பிராண சக்தி அங்கே நிற்க முடியாமல் அவரிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம சிந்திக்கிற பகுதி தலை என்பதால் தலை பக்கத்துல அப்படி ஒரு 2 கோடு மாதிரி ஒரு கொம்பு மாதிரி போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறைக்கு பெயர் தான் கொம்பு என்று பெயர். மித் என்று சொல்லக்கூடிய இப்போ நாம சொல்றோம் பார்த்தீங்கன்னா இந்த கொம்புங்கிற விஷயத்த நம்முடைய வழக்கத்துல நம்முடைய கிராமத்திலையும் சரி பல இடங்களிலும் என்ன செய்வார்கள், ஒரு ஆளை பத்தி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துரு இன்றைக்கு வர சமூகத்துல வழக்காடு மொழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது 2 கொம்பை பற்றிய ஒரு அறிவு நம்முடைய சமூகத்துல ஆழமாக இருந்திருக்கிறது. நாளடைவில் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களுக்கு கொம்புகள் வளர ஆரம்பிக்கும். பெரும்பாலான மனிதருக்கு வளராது. கொம்பு என்பது இந்த தலையிலிருந்து அப்படி ஒரு எனர்ஜி ஃப்ளோ அங்கே போக ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜி ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட்டும் அப்படியே போய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிராணன் பெருக பெருக அப்படியே வளரும். இது இயல்பாக வளருபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை ஒரு தீட்சையாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து அதை எடுத்து பிளான் பண்ணி ஒரு கொம்பு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் பண்ண பிறகு அந்த கொம்பை வளர்க்கிறதுக்கான நிறைய நெறிமுறைகள் இருக்கு, வளர்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம மனிதன் இந்த உடல் மனம் இந்த சமூகம் எல்லை கட்டிய அறிவிலிருந்து உயர்ந்த ஒரு நுட்பமான பேரறிவுக்கு அவனுடைய நிலை உயரும். அதன் மூலமாக இந்த இறை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை குறித்தும் அமைதி குறித்தும் அவனுக்கு இயல்பாகவே விளங்க தொடங்கும். மனித பிறவியை எப்படி கையாள்வது என்பது அவனுக்கு எளிதாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்திலிருந்து எப்போதும் சதாகாலமும் தங்கு தடையில்லாமல் தூய பிராண ஆற்றலை பெறுவதற்கான ஒரு தன்மையும் அவனுக்கு ஏற்பட்டுரும். ஆகவே நீங்க கேட்டிருக்க கேள்வி அப்படிதான். கொம்பு தீட்சை என்ற ஒரு உயரிய தீட்சை முறை இருக்கிறது. அது சிவன் ரகசிய தீட்சையாக நந்திக்கு சொன்ன தீட்சை. சிவனை முந்தி இருப்பது நந்தி, நீங்கள் நந்தியை உந்தி பிடித்தால் சிவனை இறைவில் அடையலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். நந்தி காதுல சொன்னா சிவன் காதுல போயிருங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே போல உங்களுடைய கொம்புகள் வளர்ந்து மிக உயர்ந்த நிலையை அடைந்தால் நீங்களும் நந்திக்கு சமமானவர்கள். நீங்களும் இந்த பிரபஞ்சத்தில் பேரறிவை பெற்று சிவனோடு நீங்கள் ஐக்கியமாகுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த கொம்பு தீட்சை தருகிறது. ஆகவே கொம்பு தீட்சை என்ற ஒரு உயரிய தீட்சை, அதற்கு நந்தி தீட்சை என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஹான் மெத்தட் என்ற ஒரு பெயரும் திபெத்திய தேசங்களில் வழங்கப்படுகிறது.
இது ஒரு உயரிய தீட்சை முறையாகும். இது சரியான நபர்கள், தகுதியான நபர்களுக்கு இந்த தீட்சையை வழங்க முடியும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.